பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜையை ஒரு வழியாக அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ராஜை இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. உடனே கதிர் இருந்துட்டு நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, இனிமேல் நீ யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை, முதல்ல இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. ராஜையும் அதை குடிச்சிட்டாங்க. ஐயோ நீ வராமல் இருந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுந்துட்டுருக்காங்க. கதிர் இருந்துட்டு அதான் ஒன்றும் ஆகலைல்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அதுக்கு அடுத்து தான் ராஜி இருந்துட்டு அழுந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டுறாரு. இல்லை நானே உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ராஜிக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எதுக்கு இப்போ திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், 10 லட்ச ரூபா பணம் போட்டிருந்தா அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பி உன் பாட்டுக்கு நீ வந்துடுவியா? அது யார் நடத்துகிறாங்க, எப்போந்து நடத்துகிறாங்க, எதுக்கு நடத்துகிறாங்க, எல்லாத்தையும் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது உண்மையாக பொய்யான்னு சர்ச் பண்ணி பார்த்துறதுக்கு அப்புறமா தானே நீ இங்கே கிளம்பி வரணும். அத்தனை பேரும் தடுத்தாங்க, ஆனால் யார் சொல்கிறதுன்னு கேட்காம தனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு உன் பாட்டுக்கு நீ கிளம்பி வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வராமல் இருந்திருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும், கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதான் நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்களே. சப்போஸ் வராமல் இருந்திருந்தா என்கிட்ட ஃபோன் வேறு பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. நான் எப்படி உங்ககிட்ட நான் சொல்கிறது, ஃபோன் பிடுங்கி வச்சுக்கிட்டது இன்னைக்கு தானே. ஆனால் நேற்று நீ ஃபோன் பண்ணல, அப்போவே சொல்ல வேண்டியது தானே. இங்கே இருக்கிற ஆளுங்க சரியில்லை, எல்லாம் ஒரு மார்க்கமாக சுற்றிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, காம்படிஷன் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல, என்னை கூட்டிகிட்டு போகணும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் சொல்லிடுறாங்க. இல்லை எனக்கு பயமா இருந்துச்சு, ஏன்னா நீ இப்ப திட்டுறல்ல. ஆமா, இப்ப திட்டுறது மட்டும்தான் உன் கண்ணில் தெரியுதா? இதே நீ முன்னாடி சொல்லியிருந்தா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படிலாம் தோணுதான்னு என்ன தெரிஞ்சது, அதனால தான் நான் அமைதியாயிட்டேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருமே அவங்க இப்படிப்பட்டதான முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தாங்க. ஒருவேளை யாருக்கும் இல்லை, நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் தோணுதோன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் டூயட் சாங் ஆட சொன்னாங்க. நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தான் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேகை தூக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோனையும் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லிடுறாங்க. ஆமாம், இதெல்லாம் நல்லா பேசு அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. திட்டமாட்டேன்னு சொல்லு, அதுக்கப்புறமா நான் உங்கள் கூட வரேன் அப்படி, இல்லைன்னா திட்டாமல் இருந்தால் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்படியே விட்டுட்டு போயிடு, நான் பஸ்ஸில் பிடிச்சி நேராக வீடு சேர்ந்துடுறேன், இந்த கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஆமாம், இதெல்லாம் நீ உங்ககிட்ட யார்கிட்டேருந்து வந்தது, உங்கள் அப்பா கிட்டே வந்திருந்தோ இல்லை உங்கள் சித்தப்பா கிட்டே இருந்தோ, அவங்கள பற்றிலாம் நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உனக்கு ஒன்றுனா அவங்க நிற்கிறாங்கல்ல, என்னை கேள்வி கேட்குறாங்கல்ல, உன்னை அப்படியே என்னால் விட்டு போயிட முடியுமா, நான் மட்டும்தான் உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரிகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பயங்கரமாக பேசுகிறாங்க. ராஜியால் எதுவுமே பேச முடியறதில்ல, அமைதியாகவே இருக்காங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக மன்னிச்சிடு, நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரி வா போகலாம், திட்ட மாட்டேன்னு சொல்ல நான் அவங்க கூட வரேன், பேசாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி போட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக ராஜி ஒரு பக்கம் பார்க்கவும், கதிர் ராஜியை ஒரு பக்கம் பார்க்கவும், 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ராஜி ஒன்று சொல்ல வராங்க. ஆனால் அதுக்குள்ளே கதிர் காரை ஒரு பக்கம் ஓரம் போடுறாங்க. இல்லை எனக்கு பசிக்குதுன்னு தான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீங்களே இங்கே ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி சொல்கிறாங்க. நீ இங்கே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மட்டும் கிளம்பி போகிறாங்க. போயிட்டு உள்ளே எல்லாமே சரியாக இருக்கா, எத்தனை பேர் இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. அதுக்கு அடுத்ததாக திரும்ப ராஜியை கூப்பிட்றாங்க. வா போகலாம், இல்லை நீ விட்டுட்டு போனதுக்கு அதுக்கும் நீ மட்டும் சாப்பிட போயிட்டியோ, எனக்கு வாங்கி தர மாட்டியோன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி, நல்லா தான் நினைக்கிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க.
ராஜி வந்து அங்கே கைத்து கட்டில் மேலே உட்காரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கைத்து கட்டில் மேலே வந்து உட்காடுறாங்க. 2 பிளேட் தோசையும் 2 பிளேட் ஆம்லேட்டும் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. உனக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நீ ஆர்டர் பண்ண வேண்டியது தானே, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்கிறாங்க. எனக்கு பரோட்டா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா வந்து அடம்பிடிச்சு கேட்குறாங்க. பரோட்டா இங்கே நல்லா இருக்காது, வேண்டாம், தோசை வாங்கிக்கோ, சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு பரோட்டா தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் உடனே கதிரும் சரி வர வழி இல்லைன்னு சொல்லிட்டு பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. ராஜியால் பிக்கிறாங்க பிச்சு சாப்பிடவே முடியல. என்ன இது, வாயில் போட்டால் கூட கடிக்க கூட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. கதிர் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. என்ன சாப்பாடு வேண்டாமா, சரி சாப்பாடு வேண்டாம்னா ரிஸ்க் எடுத்தெல்லாம் சாப்பிடாது, வச்சிரு அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு கார சட்னி வேணும், அதே மாதிரி ஒரு பிளேட் தோசை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தோசைலாம் உனக்கு இல்லை எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு ஆம்லேட்டும் 2 தோசையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை கொடுங்க, ஏன்னா கல் மேலே பரோட்டா போட்டு தாங்கன்னாக்க கல் மேலே பரோட்டான்ற பேரில் கல்லவே போட்டு தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இந்த தோசை உனக்கு தான், சாப்பிடு, இங்கே பரோட்டா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வேண்டான்னு சொன்னேன், ஆனால் நீ சொன்ன கேட்க மாட்டேன், அனுபவிச்சா தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நல்லா சாப்பிட்றாங்க. என்ன கடைசியாக நம்ம வீட்டில் சாப்பிட்டதா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கெல்லாம் சரியாக சாப்பிட்லையா? ஆமாம்மா, நாங்கள் சரியாக சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. ராஜி சாப்பிட்றத ரொம்பவே ரசித்து பார்த்துட்ருக்காரு கதிர். அதுக்கு அடுத்ததாக வெளியே உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. குடிச்சிட்டு முடித்தோடனே, ஆமாம் அங்கே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா, எதுக்காக ராஜி இவ்வளோ கஷ்டப்படுற, அந்த பணத்துக்காகவா, இல்லை உனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, இல்லை டான்ஸுக்காகவா, இல்லை வேறு ஏதாவது ஆம்பிஷனுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தெரியும் ராஜி நீ எதுவும் சொல்லாத, உனக்கு அந்த ஆம்பிஷனெல்லாம் எதுவும் கிடையாது, டான்ஸ் மேலே விருப்பமும் கிடையாது, அந்த பணத்துக்காக தானே நான் கஷ்டப்படுறேன் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கல்யாணம் பண்ணதுனால தானே நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுற, டிரைவராக போகிற, ஃபுட் டெலிவரி பண்ணுற, இப்படி உனக்கு கிடைக்கிற எல்லா வேலையும் என்னால் தானே நீ கஷ்டப்பட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னால் நான் எந்த கஷ்டமும் பண்ணல, உன்னை கல்யாணம் பண்ணதுனாலையும் கிடையாது, நீயா எதையும் நினச்சிக்கிட்டு எது ஏதோ பண்ணிகிட்ருக்காது, உன்னை எனக்கு பிடிக்கும் ராஜி, உனக்காக நமக்காக நான் எது வேணாலும் தங்கிப்பேன், எவ்வளோ கஷ்டம் வேணாலும் படுவேன், ஆனால் நான் கஷ்டப்படுறதா சொல்லிட்டு பைக் ஓட்ட ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு பைக் வாங்கி தர்றதும், இப்போ 10 லட்ச ரூபா பணம் தேவை பண்ணுறதா, அந்த 10 லட்ச ரூபா பணத்துக்காக நீ ஓடுறதும் இதை பார்க்க என்னால் முடியாது. அதே தான் நானும் சொல்கிறேன், எனக்காக நீ 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, நான் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் செய்கிறது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்காக மட்டும் நீ யோசிக்கிறல, உனக்காக நான் யோசிக்கக்கூடாது, ஏன்னா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ராஜி, நீ இந்த மாதிரிலாம் கஷ்டப்படாது, நீ படுற கஷ்டத்தை என்னால் தங்கிக்க முடியல, நான் மட்டும் வராமல் இருந்திருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக பேசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வீட்டில் தெரியுமா இந்த மாதிரி விஷயம்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாது, தெரிஞ்ச மாதிரியும் நீ காட்டிக்காத அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லுறாங்க. சார் வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போய் கிளம்புறாங்க. 2 பேரும் கை கோத்துக்கிட்டு அவ்வளோ அழகாக போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான், நீ என்னை கல்யாணம் பண்ணதுனால தானே எனக்காக போன போட்டுன்னு காப்பாற்றிருந்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்கவும், அதனாலலாம் கிடையாது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கதிர் அப்படி சொன்னோன்னு ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோவில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.